ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிட்டாங்கல்ல. ரொம்ப பிடிச்சு போனவங்களுக்கு ஒருத்தன் தரணும்னு நினைக்கிற ஆசீர்வாதத்தை தடுக்கணும்ட்டு தேவன் நினைச்சிட்டாருன்னா என்ன செஞ்சாலும் தடுத்துருவாரு. புரிஞ்சுக்குங்க. தேவனுக்கு ரொம்ப ஒரு ஆள் பிடிச்சு போயிட்டாரு. இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் அப்படி வச்சுக்கோங்களேன். தேவனுக்கு ரொம்ப பிடிச்சு போன ஒரு ஆளுக்கு உலகத்துல இருக்கிற ஒரு ஐஸ்வர்யவான், உலகத்துல இருக்கிற ஒரு பதவியில இருக்கிற ஒரு அதிகாரி, ஒரு ஆசீர்வாதத்தை, இல்ல ஒரு ஜாப்பை, எப்படி சொல்றேன், ஒரு கவர்மெண்ட் ஜாப்பை அப்படி வச்சுங்க, ஏதோ ஒண்ணு தரணும்னு நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் அதை வேணான்னு நினைக்கிறாரு. ஏன் அதை அவனுக்கு கொடுக்காதடா, சரியா வராது அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறாரு. ஆனா அந்த அதிகாரியோ அந்த பதவி உள்ளவனோ அந்த ஐஸ்வர்யவானோ தரணும்னு நினைக்கிறான். ஆனா ஆண்டவர் நினைக்கிறாரு தர வேணாம்னு நினைக்கிறாரு. இப்ப எது நடக்கும், எது நடக்காது? என்ன செஞ்சாவது ஆண்டவர் தடுத்துருவார். என்ன செஞ்சாவது தடுத்துருவார். என்னத்தையாவது காரணத்தை கொண்டு நிப்பாட்டுவார். நம்பர் 1. நம்பர் 2, தேவனுக்கு ரொம்ப பிடிச்சு போனவங்களுக்கு தரணும்னு அவர் நினைக்கிற ஆசீர்வாதத்தை ஒருத்தர் தடுக்கணும்னு நினைச்சா என்ன செஞ்சாவது தந்துருவார். நம்பலாமா அந்த ட்ரூத்தை? அப்ப இதுல என்ன தெரிய வேண்டியிருக்கு? நாம அவருக்கு பிடிச்சு போயிருக்கோமா இல்லையா மட்டும்தான் இங்க கேள்வி. மற்றபடி எல்லாமே ரூட் கிளியர். தரணும்னு நினைச்சா தர விட மாட்டாரு. அவர் தரணும்னு நினைச்சா எவ்வளவு தடை வந்தாலும் கண்டிப்பா தருவார். கூப்பிட்டு கொடுப்பாங்க. ஐயோ இப்படி நடந்துருச்சே, ஐயோ இப்படி இருக்கே, கிடைக்குமா கிடைக்குமா, நமக்கெல்லாம் கிடைக்குமா, நமக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. அவர் நினைச்சிட்டா தருவார். அதுக்கு தடை எதுவுமே அவர் கிடையாது. தடைகளை தாண்டி வரும். என்ன வரும்? எல்லா தடைகளையும் எல்லா முட்டுக்கட்டைகளையும் தாண்டி தேவன் உங்களுக்கு தர நினைச்ச அந்த ஆசீர்வாதம் மடியில வந்து விழுவும். ஆமாண்ணா. அதனால ஆண்டவருக்கு பிடிச்ச மாதிரி நாம இருக்கணுங்கிறதா உங்களுடைய கவனம்லாம் இருக்கணும். தேவன் நம்மளை பார்த்து ரொம்ப பிடிச்சு போனவங்கன்ட்டு அவர் சொல்லணும். தாவீதை பார்த்து சொன்னாரா? தாவீது என்ன சொன்னாரு? என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன்.